ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம லேண்ட் விஸ்மன் டைரக்ஷன்ல அனடே அர்மாஸ் நடிப்புல வெளியான பெலரினா இப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்ப்போம். இது அமெரிக்காவில் வெளியான ஒரு ஆக்ஷன் டிராமா. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். பெலரினா இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே தன்னோட அப்பாவை எதிரிகளால இழக்கிறாங்க ஹீரோயினி. ஆனா அவங்க எதனால அந்த அப்பாவை கொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. இப்ப என்னன்னா, அந்த குழந்தை அப்பாவை இழக்கிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க. அப்பா தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட அப்பாவை திடீர்னு கொண்டுட்டாங்கன்னா, அந்த குழந்தையோட அந்த பாசம் அப்படியே வெறியா மாறிடும். வெறியா மாறினோடனே அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பெல்லரினா ஒரு டீம்ல போய் சேர்ந்து அப்போ அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. என்னன்னா, டான்சிங், ஃபைட்டிங் அண்டு எல்லா விதமான கலைகளும் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கப்படுது. கத்துக் கொடுக்கப்படுதுன்னா அதுக்கு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு டீம் லீடரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பெரிய மனுஷங்களுடைய பொண்ணுங்க பசங்க அவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பாதுகாப்புக்கு ஆள் அனுப்புவாங்க. அந்த வகையில அப்படி பாதுகாப்புக்கு அனுப்புற இடத்துல அப்பாவை கொண்ட டீமினுடைய ஒரு பையனோட கையில அந்த ரேகை ஒன்று இருக்கும். அது ஒரு பாத்துருவாங்க. தாக்க வர ஒரு ஆளுனுடைய கையில ஒரு ரேகை இருக்கும். அதை பாத்துருவாங்க. அந்த முத்திரையை பார்த்த உடனே இந்த ஆனாவுக்கு தன்னோட அப்பாவை கொண்டது இவன் தான், இவன் எங்கிருந்து வந்தான்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம அப்பாவை கொண்டது யாருன்னு சொல்லி பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உடனே என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, உடனே அந்த கையை வெட்டிட்டு போய் தன்னுடைய ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இந்த ஏஜென்ட் இந்த முத்திரை போடப்பட்ட இடம் எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணு ஒரு ட்விஸ்டான விஷயம் சொல்றா. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா அதாவது இந்த இடம் இதுவரையிலும் எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனா இவங்களை தேடி போனா மரண நிச்சயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மரண நிச்சயமான அந்த ஒரு பெரிய ஒரு கேங்க தேடி இந்த பொண்ணு ஒத்த ஆளா அங்க போய் அந்த இடத்தை என்ன பண்றாங்க, அப்புறம் அந்த வில்லன்கள் இவங்களே என்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த படத்தினோட ஆக்ஷன் சீன்ஸ் தான். சும்மா அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்துல 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஃபைட் மட்டும்தான். ஒரு 10 நிமிஷம் தான் மனுஷங்க பேசுவாங்க. அதுவும் பேசுறது கூட அது கதைப்படிதான் கரெக்டா நகர்ந்தது. உண்மையிலே பெலரினா படம் செம்மையா இருக்கு. இது 2025 தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது. இது ஒரு அமெரிக்கன் த்ரில்லர். அமெரிக்காக்காரங்க ஃபைட் எடுத்தாங்கனாவே எப்படி எடுப்பாங்க உங்களுக்கு தெரியும். சிஜி ஒர்க் எல்லாம் அந்த அளவுக்கு சூப்பரா பர்ஃபெக்டா பண்ணிக்கிறாங்க. அது குறிப்பா அந்த கன்ல அந்த கேஸ் அந்த வேற லெவல் அதெல்லாம் அந்த ஃபைட் எல்லாம் அப்படியே மயிர்கூச்சரியும் காட்சிகள் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி முடியெல்லாம் அப்படி நட்டுக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபைட்டு. அது போல அந்த ஊர்ல ஒரு கடை மாதிரி சின்ன கடை மாதிரி இருக்கும். அந்த கடைக்குள்ள ஒரு ஆயுத கிடக்கு இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஃபைட் நடக்கும். அது அப்படி வேற லெவலு. இந்த பொண்ணு சும்மா சுத்தி சுத்தி விளையாண்டுருக்கிற ஹீரோயினி. உண்மையிலே இந்த படத்தில் இருக்கிற அந்த ஹீரோயினியோட ஆக்டிங்கும் சரி, அந்த ஃபைட் சீக்வன்ஸும் சரி, அந்த மாதிரி ஒரு பேசப்படும்படியான ஒரு ஃபைட்டு. கிளைமேக்ஸ்ல கூட வில்லனை ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொள்ளணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அந்த அளவுக்கெல்லாம் இல்லாம அப்படியே டக்குன்னு படத்தை முடிச்ச மாதிரி முடிச்சுட்டாங்க. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஓடினா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நான் ஆக்ஷன் சீன்ஸை விரும்பி பார்ப்பேன். ஆனா இருந்தாலும் இந்த படம் குழந்தைகள் யாரும் பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் தான். ஒரு சீன் கூட செக்ஷுவல் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க ஆக்ஷனை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வச்சு செஞ்சிருக்கிறாங்க. அது போலதான் இந்த படத்துல ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது. படம் முழுக்க சண்டை தான். டமால் டுமால் டமால் டுமால் தான். படம் ஃபுல்லா துப்பாக்கி சத்தம் தான். வெளியே வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா காது செவிடாய் கூட வர அளவுக்கு படம் இருக்கு. அந்த மாதிரிதான் துப்பாக்கி சத்தம் வெடிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 100-200 பேர் வராங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 100-200 பேர் துப்பாக்கியோட வராங்க. எல்லாத்தையும் ஒத்த ஆளா நின்று சுமார் ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க இந்த ஹீரோயினி. உண்மையிலே அதை நம்பும்படியாவும் இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அத்தனை பேர்த்தையும் அடிக்கிறதுக்கு இவங்க எந்த அளவுக்கு அந்த வெறியா இருக்கணும், அப்பாவை பண்ணவங்களை கண்டிப்பா பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. அப்படிங்கிற போது இந்த காட்சிகள் அமைப்புகள்லாம் நம்மளுக்கு ஒரு கனெக்ட் ஏற்படுத்துதில்ல. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. கதையெல்லாம் ஒன்றும் பெருசா பழசு புதுசெல்லாம் கிடையாது. கதையெல்லாம் பழைய கதை தான். ஏன்னா அப்பாவை கொண்டவங்கள பொண்ணு பழி வாங்குற அவ்வளவுதான் கதை. ஆனா அந்த கதையவே ஆக்ஷனை ஃபுல்லா நம்பி இந்த படத்தை இறைச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா 90 கோடி நினைக்கிறேன்.
ஆனா இந்த படம் வந்து வசூல் பண்ணி கொடுத்து 130 கோடி 150 கோடிக்கு மேல வசூல் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு ஒர்த்தான படம் தான் இந்த படம். அமெரிக்கா படங்கள்லயே அப்ப வந்து ரீசெண்டா வந்த படங்கள்ல ஒரு ஆக்ஷன் படம் நல்லா ஹிட் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா இந்த பலவீனா அந்த படம் ஹிட் ஆச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தினுடைய ஆக்ஷன் சீன்ஸ் தான் எல்லாமே. கதைக்களமே ஆக்ஷன் தான். எனி டைம் சண்டை தான். அதாவது சண்டை பிரியர்களுக்கு மிக முக்கியமான படம் இது. சும்மா துப்பாக்கி குண்டுகளை அள்ளி தெரிச்சிருக்கிறாங்க. ஒரு ஃபைட்டுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 குண்டு 20,000 குண்டு தான் வேஸ்ட் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு துப்பாக்கி சூடு, கத்தி, ரத்தம் தெளிக்கக்கூடிய, தலை வெட்டிக்கிறது, உடம்பு முழுக்க தீ வச்சுட்டு ஓடுறது, அதெல்லாம் வேற லெவலில் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் பிரியர்களுக்கு சரியான தீனி இந்த படம். இந்த படத்தினுடைய விமர்சனம் இந்த படம் பர்சனலா எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருங்க. தேங்க்யூ.